திரு தங்கவரதராஜன், மோடி ஆட்சியில் இருந்தாலும் சரி, அதுக்கு முன்பா மத்தியில் யார் ஆட்சியில் இருந்தாலும் ஆட்சிக்கு வந்தாலும் தென் மாநிலங்கள் குறிப்பா தமிழ்நாடு நிதி பகிர்வுல புறக்கணிக்கப்படுதான்? அதான் யதார்த்தமா? வணக்கம் திரு தமிழரசன். அதாவதுங்க, இன்னைக்கு சகோதரர் கருணா திமுக நண்பர் என்ன சொல்றார் சார், உங்க முதல்வரே சொல்லிட்டார், உண்மையாக மனசாட்சிப்படி இன்னைக்கு 41 விழுக்காடு வந்திருக்குன்னு சொன்னால் இன்னைக்கு ஆளுகின்ற, அதாவது நாங்க வந்து 14th பினான்ஸ் கமிஷன் ஏதாவது அவர் பாராட்டி இருக்கிறார். அதனால ஒரு செய்தி தொடர்பாளர்களா நீங்க இதை மறுக்க முடியாது. அதன் பிறகு இல்ல 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 நீங்க இடைமறிக்க வேண்டாம். நீங்க உங்களுக்கு அத்தனை கேள்விகளை உள்வாங்கி இருக்க, அதே போல என்னுடைய கேள்வி வரும். நீங்க இப்ப எல்லாம் நெறியாளர் குறிக்கலாம், அது பதில் சொல்றேன். அப்படித்தான் இருந்தாதான் மக்களுக்கு அது இது இல்லாம இருக்கும். அப்ப இங்க பாருங்க, அவர் என்ன சொல்றார், காங்கிரஸ் திமுக சார் கொஞ்சம் கூட கூச்சப்பட மாட்டீங்களா சார்? அதாவது உங்க ஒரு கூட்டணி ஆட்சியில் எதிர்க்கீங்க நீங்க. இப்ப காங்கிரஸ் வந்தாலும் அப்படிதான், வடக்க பிஜேபி வந்தாலும் பொத்தா எப்படி சொல்றீங்க? 12வது நிதி கமிஷன் யார் ஆட்சி சார்? உங்க ஆட்சி சார். நீங்க 30.5 சார் உங்களுடைய இதுல. அதே போல 13வது நிதி கமிஷன் சார் 32% சார். மனச்சாட்சியோட சொல்லுங்க, 2014 நரேந்திர மோடி அரசாங்கம் வந்து 14th பினான்ஸ் கமிஷன் வந்த பிறகு தானுங்க 42 கொடுத்ததுங்க. அப்ப மாநிலங்கள் மீது அக்கறை கொண்ட அவர் குஜராத் முதலமைச்சரா இருந்ததுனால தாங்க அது அவருக்கு அது வழி புரிஞ்சுது. அதனால தாங்க அது 42 விழுக்காடு ஆக்குனாரு. மறுக்க முடியுமா நீங்க? ஒரே ஒரு குறுக்கீடு தங்கவரதராஜன், ஒரே ஒரு நிமிஷம், ஒரே ஒரு குறுக்கீடு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு சர்ச்சை ஒண்ணு வந்தது, அது உங்களுக்கும் நினைவு இருக்கலாம். நான் அதை என்னன்னு நினைவூட்டுறேன். மாநிலங்களின் நிதியை பெருமளவில் குறைக்க மோடி மறைமுகமாக முயற்சி செய்தார் அப்படின்னு நிதி ஆயோக்கின் தலைமை செயல் அதிகாரி சுப்பிரமணியம் சொல்லியிருந்தார். 2014 மோடி பிரதமரான பின்னர் ரகசியமாக மாநிலங்களுக்கான நிதி ஒதுக்கீட்டை குறைக்குமாறு நிதிக்குழுவிடம் ஆலோசித்ததாக நிதிக்குழு செயல் அதிகாரி சுப்பிரமணியம் சென்டர் ஃபார் சோஷியல் அண்ட் எக்கனாமிக் ப்ராக்ரஸ் அப்படின்னு ஒரு அரசு சாரா நிறுவனம் நடத்திய கருத்தரங்களை பேசினாரு. அது அப்போ பெரிய சர்ச்சையாச்சு. அந்த சர்ச்சைக்கு பின்னர் அவர் பேசின அந்த காணொளி நீக்கப்பட்டது. அப்ப பிரதமர் நரேந்திர மோடி குஜராத் முதலமைச்சராக இருக்கும்போது 50% வரி பகிர்வு கொடுக்கணும்னு வலியுறுத்தி பேசியிருக்கிறார். அதை நம்ம பார்த்திருக்கிறோம். பிரதமரான பின்னர் அவரே தனிப்பட்ட முறையில 32% தான் இருக்கணும், அதை ஏத்தாதீங்க அப்படின்னு நிதிக்குழு பரிந்துரைகளை மறுத்து பேசியதா அந்த குழுவுல இருந்த அதிகாரியே வாக்குமூலம் கொடுத்திருக்கிறாரு. இதை எப்படி பார்க்கலாம்? அது இப்ப வந்து கிடையாது. அது வந்து அவர் ஒரு அதிகாரி, இது ஏற்கனவே இப்ப கிடைச்சு பழசு. அதாவது அது உண்மையா இல்லையான்னு நான் கேட்கிறேன். ஒரு அதிகாரி வந்துங்க ஒரு நிலைப்பாடு எடுத்து சொல்றதை வச்சுதான் நீங்க வந்து அரசாங்கத்தின் மீது அப்படி எல்லாம் பண்ண முடியாது. அப்படி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வேற பார்வையில பார்க்க முடியும். அவர் யாரும் 3வது மனுஷன் இல்ல தங்கவரதராஜன், நிதிக்குழுவோட செயல் அதிகாரி சார். இங்க பாருங்க, அதுக்கு ஏற்கனவே விளக்கங்கள் கொடுத்தாச்சு. நிச்சயமாக வந்து ஒரு அரசு ஒரு அதிகாரி ஒரு இதுல வந்து பேசிட்டு போறது எங்களுக்கு ஒன்னும் அதை பத்தி பண்ண முடியாது. நிர்வாகத்துல நரேந்திர மோடி வந்த பிறகு 10 விழுக்காடு வரி பகிர்வு அதிகப்படுத்தினது நாங்க தான். இன்னைக்கு சொன்னீங்களே, எங்களோட தலைவர் சொல்லி பண்ணிருக்கீங்க. அது வேற வழி இல்லாம பண்ணப்பட்டதுன்னு அவர் சொல்றாரு. அவர் யாரோ சாதாரணமான ஆள் இல்ல, சொல்லப்பட்ட குற்றச்சாட்டு சாதாரணமான நபர் மீது இல்ல, நம்ம நாட்டினுடைய பிரதமர் மேல சொல்லி இருக்கிறாரு. தமிழரசன் தானே சொன்னேன், ஒரு மாநிலம் வந்து முன்னேறவில்லை என்று சொன்னால் தேசம் முன்னேற முடியாது என்பதை புரிந்தவர் நரேந்திர மோடி. இந்த பாஜக அரசு புரிந்து கொண்டது, தேசிய அரசு புரிந்து கொண்டது. அதனால நல்லது செய்தவற்றை இன்னைக்கு இவர்களை வைக்கிற குற்றச்சாட்டு வந்துங்க பாராட்டிருக்காரு. அதுதான் நீங்க வாதமா எடுத்துக்கணும். ஆனா அவரு தன்னுடைய நிர்வாக சீர்கோட்டை மறைப்பதற்காக, தன்னுடைய தோல்வியை மறைப்பதற்காக இன்னைக்கு வந்து பாருங்க அது வைக்கிறார். இப்ப நீங்க யார் வைக்கிறா? கர்நாடகா, இன்னைக்கு கேரளா, இந்த தெலுங்கானா, இந்த ஆளுகின்ற இந்த மாநிலங்கள் தான் அதை வந்து எதிர்கட்சி ஆளுகின்ற மாநிலங்கள் தான் குற்றச்சாட்டு வைக்கிறது. நீங்க சொன்னீங்க இல்லையா, UPA வந்து நாங்க எவ்வளவு கொடுத்துருக்கோம். நீங்க சொன்ன மாதிரி 99,900 கோடி ரூபாய். இன்னைக்கு நாங்க வந்து எங்க தலைவர் சொன்ன மாதிரி 2,92 கோடி ரூபாய் கொடுத்துருக்கோம். 207 மடங்கு அதிகம் கொடுத்துருக்கோம். இப்ப சகோதரர் என்ன சொல்றாரு சார், நீங்க என்ன சொல்றீங்க, பாப்புலேஷன் தகுந்த மாதிரியா சார்? நீங்க முதியவர்களுடைய எண்ணிக்கை அதிகமா இருக்கு இல்லையா, அதுக்காக ஹச்சராஜ் அவர்களுடைய ஒரு புத்தகத்துல கூட ட்வீட் பண்ணிருக்காரு பாருங்க. நீங்க அதுல வந்து அப்படி பார்த்தா 25% வந்து பாப்புலேஷன் வந்து 15% இருக்கு சலுகை கொடுத்துருக்கமா இல்லையா? இதெல்லாம் நீங்க மனசாட்சி எல்லாம் மறைக்க கூடாதா சார்? நோக்கம் அதெல்லாம் கிடையாது சார். அதாவது கிராமத்துல சொல்லுவாங்க, எங்க ஊர்ல எல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, ஊருக்கு கிடைச்ச பிள்ளையார் கொண்டி ஆடி. இன்னைக்கு என்ன இந்த திமுகவுக்கு இன்னைக்கு பாருங்க, இன்னைக்கு அதிகமா கடன் வாங்குற மாநிலமா தமிழ்நாடு இருக்குது. இன்னைக்கு பாருங்க, தொழில்துறையில முதலீடு ஈர்ப்பதில் 2006 அது வேற தலைப்பு தங்கவரதராஜன். நீங்க அது திமுக அரசு செய்யக்கூடிய மேல விமர்சனம் வைங்க, அது மாற்று கருத்து இல்ல. நான் என்ன கேட்கிறேன், நீங்களுமே தமிழ்நாட்டில் தான் இருக்கீங்க, தமிழ்நாட்டினுடைய இங்க இருக்கக்கூடிய ஒரு குடிமகனா உங்களுக்கு அந்த எதிர்பார்ப்பு இல்லையா? இங்க நம்ம கொடுக்கிற காசுக்கு ஏற்ற திரும்ப வரக்கூடிய ஒரு வருவாயோ இல்ல நமக்கான ஒதுக்கீடோ இங்க நியாயமா கிடைக்குதா? போன வருஷம் நினைக்கிறேன் இதே மாதிரி கேரள அரசாங்கம் டெல்லியில போய் போராட்டம் நடத்தினாங்க.
கர்நாடக முதலமைச்சர் டெல்லியில போய் எங்களுக்கான நிதி ஒதுக்கீடு முறையா வழங்கப்படல அப்படின்னு போராட்டம் நடத்தினாங்க. ₹1 கொடுத்தா எங்களுக்கு 13 பைசா வருது அப்படின்னு கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா இதுக்கு முன்னாடி இருந்த டேர்ம்ல வந்து போராட்டம் நடத்தினாரு. திராவிட நாடுன்னு கூட கர்நாடக முதலமைச்சர் அந்த காலகட்டத்தில் ட்வீட் போட்டு அது ஒரு சர்ச்சையானதை கூட நம்ம பார்த்தோம். அப்ப ஒட்டுமொத்தமா தென் மாநிலங்கள் குறிப்பா ஆஃப்டர் ஜிஎஸ்டி வந்து இன்னும் கூடுதலான ஒரு நிதி சுமைக்கு தள்ளப்படுதா, அது பிரதமர் நரேந்திர மோடி அரசாங்கத்தினால தான் நடக்குதா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. நான் முக்கியமான 2 பதில் சொல்ல விரும்புறேன். அதாவது உண்மையாக 32 ஜிஎஸ்டி வரதுக்கு முன்னாடி என்ன ஜிஎஸ்டி என்பது புதிய வரி என்பது இப்பதான் வைக்கிறாங்களா? நாடு சுதந்திரம் வந்த பிறகு 32 வகையான வரி இருந்துச்சுங்க. அது ஒரே வரியா ஜிஎஸ்டி கொண்டு வருது. ஏதாவது ஒரு பொருள் விலை உயர்ந்திருக்கு என்று சொன்னால் அதை நாங்க வந்து விவாதிக்க ஸ்லாப் வந்துங்க ஏதாவது உயர்ந்திருக்குன்னு சொன்னா நாங்க அதுக்கு பதில் சொல்ல தயாரா இருக்கிறோம். அதனால நுகர்வோர் நீங்க பலன் பெற்றிருக்காங்க, மாநிலத்துக்கு வந்து நஷ்டம் வரும்னு சொன்னாங்க. இன்னைக்கு போதுமான வருவாய் வருது ஜிஎஸ்டி பிறகு கூடுதலா வந்திருக்காங்க விளக்கமா ஏற்கனவே சொல்லிட்டோம். நீங்க என்ன கேக்குறீங்க? தமிழக நல்ல விஷயம். அதை நீங்க எதிர்கட்சியோட கேள்வியை குரலை கேட்கறீங்க. பாருங்க, இலவசத்தில் அள்ளி விட்ட மாநிலங்கள் இருக்கு இல்லையா? தெலுங்கானா, தமிழ்நாடு, இந்த கர்நாடகா, இந்த மாநிலங்கள் பஞ்சாப் வச்சுங்க அள்ளி விட்டீங்களா? என்ன அள்ளி விட்டீங்க நீங்க? இப்ப மகாராஷ்டிரால வாக்குறுதியை அள்ளி விடலையா? ஜார்க்கண்ட்ல வந்து பெண்களுக்கான உரிமை தொகைன்னு சொல்லலையா? இலவச பேருந்து பயணம்னு சொல்லலையா? இலவச ஸ்கூட்டர்னு உத்தரப்பிரதேசத்துல சொல்லலையா? எவ்வளவு இலவசம் பாஜக தலைவர்கள் தேர்தல் பிரச்சாரத்துல சொல்லிட்டு தான் இருக்காங்க. கேட்டீங்க இல்லையா? பாருங்க, இன்னைக்கு மகாராஷ்டிரத்துல இருந்து வரவு வந்து 4 லட்சம் கோடிங்க, 4,95,000 கோடி ரூபாய் செலவு இருக்குதுதான். இந்த மாதிரி கட்ட ஒரு திட்டம் இருக்குது. அடுத்தது வந்து அதை எப்படி மேனேஜ் பண்றது எங்கள்கிட்ட இருக்குது. இவர்கள்ட்ட திட்டம் கிடையாதுங்க. நாங்க வந்து எங்கேயாவது கொடுத்து நிறைவேற்ற போட்டுருக்கோமா? நிறைவேற்ற போட்டுருக்கோமா? நாங்க இப்ப கர்நாடகாவில வந்து நாங்க 1500, இப்ப மகாராஷ்டிரால 1500 ரூபாய் கொடுத்துட்டு இருக்கிறோம். நாங்க வந்தா எங்கள்கிட்ட திட்டம் இருக்கு. கர்நாடகால வாபஸ் 5 இலவசம் கொடுத்து சொல்லி நாங்க வந்து வேற வழியில நிதி இல்லைன்னு சொல்லி அது உங்க மொழியில இலவசமா இல்லையான்னு கேக்குறேன். என்னது? அது உங்க மொழியில இலவசமா இல்லையா? இல்லங்க, அந்த மாநிலம் அதுக்கு தகுந்த மாதிரி வருவாய் ஈட்டுவதற்கான வழியை தேட வேண்டும். அதுதான் நாங்க சொல்ல வரோம். வேற ஒண்ணுமே கிடையாது. சரிங்க, நம்ம அதுக்குள்ள போக வேண்டாங்க. நான் என்ன கேட்கிறேன், ஒரே ஒரு சின்ன இதுதான் தங்கவரதராஜன், நீங்க காங்கிரஸ் ஆண்டாலும் இதுதான் நிலைமை அப்படின்னு உங்க எதிர்க்கட்சி தரப்புல இருந்து அதை ஒத்துக்கிறாங்க. பாஜக ஆண்டாலும் இதுதான் நிலைமையா? அதுவும் கூடுதலா தென் மாநிலங்களுக்கு இதுதான் விதிக்கப்பட்டிருக்காங்க. ஒண்ணு இல்லங்க, காங்கிரஸோட கூட்டணி அமைச்சர்கள் இருந்துட்டு நீங்க வந்து ஒண்ணுமே பண்ணாம 32ல இருந்து 10% ஏத்துன ஒரு நரேந்திர மோடி அவர்களை பார்த்து இப்ப ஒண்ணு இல்ல. நான் அதாங்க கேக்குறேன், சட்டப்பேரவையில தங்கம் தென்னரசு நிதி அமைச்சர் சொல்றாரு ₹1 29 காசு தான் வருதுன்னு. நீங்க 42 பேரளவுக்கு ஏத்திட்டு ஏற்கனவே இருந்த 32 கூட வரல, 29 தான் எங்களுக்கு வருது அப்படிங்கறதா எல்லாருடைய குற்றச்சாட்டும். இப்ப இங்க 29 பைசா, கர்நாடகத்துக்கு 13 பைசா, நீங்க பீகாருக்கு வந்து 9 ரூபாய் போகுது, உத்தரப்பிரதேசத்துக்கு 3 ரூபாய் போகுது. அவங்க கொடுக்குற ஒரு ரூபாய்க்கு இவ்வளவு காசு போகுதுன்னா அப்ப அது கேட்க தானே செய்வாங்க. நான் கொடுத்திருக்கேன் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்காதா இல்லையா? மீண்டும் சொல்றேன், பாப்புலேஷன் வெயிட்டேஜ்ல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த பாப்புலேஷன் வெயிட்டேஜ் எல்லாம் 25% தமிழ்நாட்டுக்கு சலுகை சேர்த்துக்கிறோம். நீங்க வேற மாதிரி எல்லாம் சொல்லக்கூடாதுங்க. ஒரு எல்லா விதமான நீங்க நிதி கமிஷன் நிதி கமிஷன் முடிவு பண்றதுங்க. பாப்புலேஷன் வெயிட்டேஜ், ஜாப்கள் வெயிட்டேஜ் எல்லாமே பார்த்து அந்த அளவுக்கு தான் கொடுக்கிறோம். இப்ப ஒண்ணு இல்ல, இப்ப இருக்கக்கூடிய நம்மளுடைய 2026-27 நிதியாண்டுல இருந்து 2030-32 நம்முடைய பங்கரவர்களுடைய விஷயங்கள் ஆய்வு மக்கள்கிட்டையும் அரசாங்கத்தையும் கருத்து கேட்டிருக்காங்க. அது உண்மையாக மாநிலத்துக்கு தேவைன்னு சொன்னா நிச்சயமாக அரசாங்கம் பரிசீலிக்கும். ஆனா அதே சமயத்துல நாங்க செய்தது மாநில நலன் மீது நல்லது செஞ்சிருக்கோம், 10 விழுக்காடு ஏற்றிருக்கிறோம், எங்களை பாராட்டிதாக வேண்டும். மாறாக காங்கிரஸ் ஒப்பீடு வந்து நிச்சயமாக மிகப்பெரிய ஒரு என்ன சொல்றது, ஒரு அரசாங்கம் மீது என்ன ஒரு நல்ல செய்கிற அரசு நிர்வாகத்தை வந்து குறை சொல்வது ஏற்றுக்கொள்ள முடியாது என்னுடைய. திரு தங்கவரதராஜன் சொல்லுங்க, இப்ப சொல்லுங்க. தொடர்ந்து ஜென்ரா மன்னன் லெனின் போன்றவர்கள்லாம் நிறைய குற்றச்சாட்டு அந்த பதில் சொல்லிட்டு முதல்ல சகோதரர் லெனின் அவருக்கு சொல்றேன். நீங்க வைக்கிறது குற்றச்சாட்டுக்கு இல்ல, அமைப்பு ரீதியாக என்ன ஃபேக்டோ அது மட்டும் தான். நீங்க கேள்வி கேட்டீங்களா சார், பதில் சொல்ல விடுங்க சார். பிளானிங் கமிஷன் வந்து வாடலாகவும் நிதியாக சிறுமைப்படுத்துறார். அவர் வருத்தப்படதான் செய்வார். ஏன்னா பிளானிங் கமிஷன் எங்க இருந்து வந்தது? நேரு அவர்கள் காலத்துல 1954 சோவியத் யூனியன்ல இருந்து வந்ததுங்க. அது அப்படி கம்யூனிஸ்ட் கட்சி ஆளுகின்ற நாட்டுல இருந்து வந்தா ஏத்துக்கணுமா? ஒரு விஷயம் அது. அதை இன்னைக்கு வந்து மாத்திருக்கோம். இன்னைக்கு நிதி ஆயோக் மாத்திருக்கோம். நிதி ஆயோக் நோக்கம் என்னங்க?
ஒரு மத்திய அரசாங்கத்துடைய திட்டம் மாநிலத்தை சரியா போகுதா, அதை மேம்படுத்துறது எப்படி அப்படி ஆண்டுக்கு ஒரு வேதிக்கப்படுது. அதனால கம்யூனிஸ்ட் கட்சி வைக்கிற நாட்டை சீரழிப்பிற்காக வைக்கிறதெல்லாம் சீரா ஏற்றுக்கலாம், இந்த நாடு ஏற்றுக்கொள்ளாது. இதை நான் சொல்ல விரும்புறேன் சகோதரர் லெனின் அவர்களுக்கு. அப்புறம் தன்னை சொன்னாரு, சார் நாங்க கேட்கிறோம் சார், மனசாட்சியோட பதில் சொல்லுங்க சார். இந்த தென் மாநிலத்துல தென் மாநிலங்களுங்க சாலை போக்குவரத்து ஏற்கனவே 2 லட்சம் கோடி ரூபாய் கொடுத்துருக்கோம். இன்னைக்கு ரயில்வே திட்டங்களா இருக்கலாம். நான் சவால் விடுறேங்க, இந்த தமிழகத்தை தவிர தென் மாநிலத்துல வேற எந்த மாநிலத்துக்காக மத்திய அரசாங்கம் கட்டமைப்புகள் அதிகமா செஞ்சிருக்குன்னு சொன்னா நாங்க அத்தனை பேர் நாங்க என்ன சொல்லி கேட்க தயாரா இருக்குங்க. இப்ப நடப்பு நிதியாண்டுல மட்டுங்க நீங்க 2 மாதத்துடைய பாத்துருக்கலாம், பாராளுமன்றத்தில் அறிவித்திருக்காங்க மரியாதை நிதின் கட்கரி அவர்கள் 86,000 கோடி ப்ராஜெக்ட் தமிழ்நாட்டில் வருது. வேணா நான் அந்த ப்ராஜெக்ட் தமிழக கூட ஷேர் பண்றேன், நீங்க வந்து பாருங்க. மனசாட்சி பேசக்கூடாது. நீங்க நீங்க ரயில்வே திட்டம் நீங்க எவ்வளவு கொடுத்தீங்க? 2009 இருந்து 2014 கொடுத்த திட்டம் வரை 850 கோடி. நாங்க கடந்த ஆண்டு மட்டும் 6,000 கோடி கொடுத்துருக்கோம் சார். அதனால இப்ப என்ன சொன்னார் அண்ணன் நம்முடைய ஜென்ராம் அவர்கள், சகோதரர் ஜென்ராம் அவர்கள் கேட்கிறேன், இன்னைக்கு செகண்ட் மெட்ரோங்க, செகண்ட் மெட்ரோ வந்துங்க 66 கோடி மாநில திட்ட ரயில்வே திட்டமா தான் இருந்துச்சு மெட்ரோ. இப்ப கோரிக்கை வச்சேன், நீ கோரிக்கை வச்ச பிறகு எங்களுடைய 10% நாங்க சொல்லிட்டோம். ஆனா இன்னைக்கு சொன்ன பிறகு இல்லங்க நிதி பகிர்வுல மட்டும் நான் பயணிக்கணும்னு நினைக்கிறேன். ஒரு நிமிஷம் இருங்க. தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்ல, மாநிலங்களுக்கே மதுவும் எரிபொருள் இது 2ல மட்டும்தான் முழுமையான உரிமை இருக்குங்கும் போது அப்போ ஒரு மாநிலம் என்ன செய்யும்? அப்ப மாநில சுயாட்சி மாநிலங்களுக்கான உரிமையை முற்றுமுழுதா பறிச்சுக்கிட்டு நான் சொல்றத நீ கேளு அப்படிங்கிற ஒரு நிலையை நோக்கி மத்திய பாஜக அரசு நகர்த்துதா? இது காங்கிரஸ் செஞ்சதை விட ரொம்ப ஆபத்துன்னு சொல்றாங்க. அதுதான் இங்க உள்ள மெயின் பாயிண்ட். மனசாட்சியோட பேசுங்க. அதுதான் சொல்றேன். இப்ப நான் என்ன சொன்னாரு ஜென்ராம் அவர்களே, டிவிசிபிள் டாக்ஸ் போர்டுல பத்தின மனசாட்சியோட சொல்லுங்க. பாஜக உயர்த்தி கொடுத்திருக்கா இந்த நிதி கமிஷன்ல அதையும் மறைமுகமா எடுத்துக்கிறாங்கிறத அவங்க வைக்கிற சார்ஜ். அரசியல் குற்றச்சாட்டு. நாங்க சொல்றோம், இந்த மாநிலத்துல அதிகமா தென் பாரதத்துல அதிகமா செய்த இந்த மாநிலம் இன்றைக்கு தமிழ்நாட்டுக்கு தான். நீங்க கேக்குறீங்க வரி பகிர்வு மட்டும் இல்லைங்க, மாநில மீது கூட்டாட்சி தத்துவத்து பாத்திரமா இருக்கிறதுங்க இந்த அரசாங்கம். அதை சிறுமைப்படுத்தாதீங்க. நான் எவ்வளவு வெளிப்படையா சொல்றேன், அதையும் பேச விட மாட்டீங்க. நான் புள்ளி வரத்தோட சொல்றேன், இல்லன்னு வருங்க. உங்க ஆட்சியில் எவ்வளவு எங்க ஆட்சியில் சொல்றேன், நீங்க மின்மயக்க எவ்வளவு எத்தனை கிலோமீட்டர் பண்ணிருக்கீங்க நீங்க சொல்லுங்க, நான் சொல்றேன். அப்ப அதுல பாக்கி இருந்தாருங்க. அப்ப நான் என்ன கேட்கிறேன், ஒரு அரசியல் அதிகாரம் கிடைக்கல என்பதற்காக ஒரு ஆளுகின்ற அரசு மீது ஒரு எதிர்கட்சி ஆக்கப்பூர்வமான விமர்சனத்தை வைக்க வேண்டுமே தவிர அரசியலுக்காக பிரித்தால் வடக்கு தெற்கு எல்லாம் இது மாதிரி பண்ணாங்க. அதனால வடக்கு தெற்குலாம் பிரிச்சதுக்குலாம் உங்களுக்கு சம்பட்டி தான் கொடுத்துட்டு இருக்காங்க. போருங்க தமிழ்நாட்டில் உங்களுக்கு கொடுப்பாங்க. அதனால ஆதாரப்பட்ட குற்றச்சாட்டை ஒருபோது வைக்காதீங்க. உங்களுடைய நிர்வாக திறமையை தோல்வி மறைப்பதற்காக மத்திய அரசாங்கத்தின் மீது அபாண்ட பலி சுமத்துவதை நிச்சயமாக மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. அதனால ஆக்கப்பூர்வமான விஷயத்தை எடுத்துக்கொள்ள தயாரா இருக்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும். ஓகே.